ஹலோ கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா அபவுட் டிஎன்ஏ. டிஎன்ஏனா டியாக்சிக் ரிபோ நியூக்ளிக் ஆசிட். ஸோ இந்த டிஎன்ஏ எதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட மசில் டெவலப்மெண்ட்டை அண்ட் மசில் ஃபைபர்ஸோட டெவலப்மெண்ட்டை அண்ட் ஓவரால் ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட். ஸோ உங்களோட மசில்ஸோட ஒத்துமொத்த டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த டிஎன்ஏ டைரெக்டாகவே உங்களுக்கு சப்போர்ட் ஆகுது. ஸோ எப்படி சப்போர்ட் ஆகுதுன்னா, உங்களோட மெட்டபாலிசமை கண்ட்ரோல் பண்ணுறது எதுனா உங்களோட டிஎன்ஏ தான். உங்களோட மெட்டபாலிசம் பேனல் ஃபாஸ்ட் ஆக்டா ஸ்லோ ஆக்டான்றத ஒரு கன்வர்ஷன் எடுக்கணுன்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் இருக்கும். ஸோ உங்களோட நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷனை பொறுத்து தான் உங்களோட மசில் டெவலப்மெண்ட் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுதா, இல்லை ஃபாஸ்ட் ரியாக்ட் மெட்டபாலிசமா, இல்லைனா ஸ்லோ ரியாக்ட் மெட்டபாலிசமா, இதை நம்ம செக் பண்ணணும்னா இதனோட செக்கிங் எங்கே இருக்குன்னா உங்களோட ஜீன்ஸில் தான் இருக்குது. உங்களோட ஜெனட்டிக்கை பேஸ் பண்ணி தான் உங்களோட மெட்டபாலிசம் ரியாக்ட் ஆகும். உங்களோட மெட்டபாலிசமை பேஸ் பண்ணி தான் உங்களோட நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் இருக்கும். உங்களோட நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷனை பொறுத்து தான் உங்களோட மசில் டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால் இதில் டிஎன்ஏ மேஜர் ரோல் ஃபார் மசில் பில்டிங். ஸோ இதை ஏன் நான் உங்களுக்கு இப்போ டிஎன்ஏ டாபிக் பற்றி நான் சொல்கிறேன்னா, ஸோ நிறைய பேர் என்ன டவுட்ஸ் இருக்குன்னா, நான் கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணுறேன், நான் கரெக்டாக எக்ஸசைசஸ் பண்ணுறேன், நான் கரெக்டாகவும் தூங்கி எழுந்திருக்கிறேன், நான் எல்லா விஷயமும் அதாவது ஃபிட்னஸ்க்கு மசில் பில்டிங் தேவையான விஷயத்த எல்லாமே கரெக்டாக பண்ணுறேன். பட் இருந்தாலும் என்னோடய மசில்ஸ் ஸ்லோ டவுனாக இருக்குது, என்னோடய மசிலோட டெவலப்மெண்ட்டில் பெரிய ரிசல்ட்ஸ் தெரியல, என்னோடய விஷயம்ல நான் பார்க்கறதுக்கு ரொம்ப டிலே ஆகுது. ஸோ இந்த மாதிரி எதிர்பார்க்குற எல்லாருக்குமே உங்களோட ஜெனட்டிக்கலி நீங்கள் உங்களோட மசிலோட டெவலப்மெண்ட் வீக்காக இருக்கும். ஸோ அதனால் உங்களோட மசிலோட டெவலப்மெண்ட்டை நம்ம ஸ்ட்ராங் பண்ணணுன்னா, ஸோ யாருக்கெல்லாம் இந்த டவுட்ஸ் இருக்கோ, எனக்கு ஸ்லோ டவுனாக இருக்குது, நான் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணியும் எனக்கான ரெஸ்பான்ஸ் இல்லை என்ற நினைக்கிறீங்களா, நீங்கள் எல்லாருமே ACTN அசிட்டின் 3 என்ற ஒரு டெஸ்ட் இருக்குது. ஸோ அதுதான் ஜெனட்டிக் டெஸ்ட். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி மெட்டபாலிக் பேனல் இருக்குது, ஸோ அந்த மெட்டபாலிக் ஏற்ற மாதிரி உங்களுக்கான எக்ஸசைஸை நம்ம ப்ரோட்டோகால் பண்ணலாம். இது அண்ட் செகண்டரி பார்த்திங்கன்னா, இந்த ACTN 3 டெஸ்ட் எல்லாருக்கும் தேவைப்படுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இது யாருன்னா ப்ரொஃபஷ்னலாக, என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, யார் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் பண்ண போகிறீங்க, யார் ஒரு ப்ரொஃபஷ்னல் அத்லீட் ஆக போகிறீங்களோ, ஸோ அவங்க இந்த ACTN 3 நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க மெட்டபாலிசம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டயட்டை பிளான் பண்ணி அதுக்கான ஒரு எக்ஸசைசஸ் ப்ரோட்டோகால் பண்ணி நம்ம கொண்டு போனோன்னா அவங்களோட கெரியர் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ இது ஃபிட்னஸ்க்கும் எந்த லெவலில் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிட்னஸ் பீப்புள்ஸ் நிறைய பேருக்கு நான் கரெக்டாக இருந்தும் எனக்கான ரெஸ்பான்ஸ், என் பாடி ரெஸ்பான்ஸ் ஸ்லோ டவுனாக இருக்குன்னா அவங்க இந்த டெஸ்ட்டை பிளான் பண்ணி கொண்டு போகலாம். இதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு டயட் நான் பிளான் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா ஒவ்வொரு பாடியும் ஒவ்வொரு ஜெனட்டிக் டைப். ஸோ அந்த ஒவ்வொரு மெட்டபாலிசம் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான யூனிக் கஸ்டமைசபிள் பிளானும் ப்ளஸ் யூனிக் எக்ஸசைசஸ் ப்ரோட்டோகாலும் நான் பிளான் பண்ணி உங்களுக்கு கொடுத்தேன். ஸோ அதனால தான் நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா, ஒருத்தரோட டயட்டையும் ஒருத்தரோட எக்ஸசைஸ் ப்ரோட்டோகாலையும் இன்னொருத்தர் ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் உங்கள் பாடியோட ரியாக்ஷன்ஸ் மசில் டெவலப்மெண்ட் பெருசாக இருக்காது. ஸோ அதனால் உங்களோட யூனிக் பிளானை நான் பிளான் பண்ணி தந்திருக்கேன், யூனிக் ஒர்க் அவுட்ஸ் பிளானையும் பிளான் பண்ணி தந்திருக்கேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமானது. வித் ட்ரைனரோட சப்போர்ட்ஸோடு ஃபாலோ பண்ணுங்கள். பிஃபோராக நீங்கள் எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களோட டாக்டர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் கிட்ட ஒரு பிளான் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு எக்ஸசைசஸ் ப்ரோட்டோகால்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சேஃப் ஜோனில் இருப்பீங்க. உங்களை ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபிட்னஸாக நம்ம கொண்டு போகலாம். இந்த மாதிரி ஃபர்தராக சின்ன சின்ன டாபிக்ஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு காலை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.